ஹலோ 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 குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இன்னைக்கு டேட் டிசம்பர் 1, 2025. இன்னைக்கான த ஹிஞ்சோ எடிட்டோரியல்ஸை இங்கிலீஷ்ல படிச்சு அதோட அர்த்தத்தை தமிழ்ல நம்ம ஸ்டைல்ல சில்லா அலச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற அத்தனை இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரிஸும் உங்களுக்கு ஒரு பிரீமியம் பிடிஎஃபா நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கும். சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. புதுசா இங்கிலீஷ் கத்துக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப், நான் ஒவ்வொரு சென்டென்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் அண்ட் அனலைஸ். புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிங்க. இது ஒரு 6 months நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பாப்பீங்க. ட்ரஸ்ட் மீ. ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் டைட்டில் 2030 for 2036. On Ahmedabad, the CWG, the Olympics. India is trying to showcase Ahmedabad's sports infrastructure in Olympics bid. அதாவது 2030 காமன்வெல்த் கேம்ஸ் CWG-யை வச்சு 2036 ஒலிம்பிக்ஸுக்கு அகமதாபாத்தை தயார் பண்றாங்க. இந்தியா அகமதாபாதோட ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காட்டி ஒலிம்பிக்ஸ் பிட்டுக்கு ட்ரை பண்ணுது. வாங்க உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். Exactly 2 decades after hosting its maiden Commonwealth Games, CWG, அதாவது இந்தியா தன்னோட முதல் காமன்வெல்த் கேம்ஸை ஹோஸ்ட் பண்ணி கரெக்டா 20 வருஷம் கழிச்சு, மேடன்னா முதல் India will welcome the quadrennial extravaganza's centenary edition to its shores in 2030. 2030ல நடக்க போற அந்த 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற திருவிழாவோட 100ஆண்டு விழாவை இந்தியா வரவேற்க போகுது. குவாட்ரேனியல்னா 4 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நடக்கிறது. எக்ஸ்ட்ராவெகான்ஸானா ஒரு பிரம்மாண்டமான விழா. சென்டனரி எடிஷன்னா 100வது எடிஷன். The move is another unmistakable sign that India wants to be seen as a sports destination of repute. இந்த நடவடிக்கை இந்தியா தன்னை ஒரு புகழ்பெற்ற ஸ்போர்ட்ஸ் நடக்கும் இடமா மத்தவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறதுக்கான ஒரு தெளிவான அடையாளம். எங்களையும் கொஞ்சம் பெருசா பாருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. The choice of Ahmedabad as the host city is strategic too, for India has submitted the letter of intent to hold the 2036 Olympics with Ahmedabad as the front-runner. அகமதாபாத ஹோஸ்ட் சிட்டியா தேர்ந்தெடுத்தது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ். ஏன்னா 2036 ஒலிம்பிக்ஸை நடத்துறதுக்கு இந்தியா விருப்ப கடிதம் கொடுத்திருக்கு. அதுல அகமதாபாத் தான் ஃப்ரண்ட் ரன்னர், அதாவது முதல் தேர்வு. ஒரு கல்லுல 2 மாங்கா. However, while the Olympics retains its allure and grandeur, the CWG has been beset with difficulties. ஆனா ஒலிம்பிக்ஸ் அதோட கவர்ச்சியையும் பிரம்மாண்டத்தையும் தக்க வச்சுக்கிட்டு இருந்தாலும் காமன்வெல்த் கேம்ஸ் பல சிக்கல்களால சூழப்பட்டிருக்கு. beset with difficultiesனா பிரச்சனைகளால் சூழப்படுவது. Once signifying the imperial unity of the British Empire, the CWG is struggling for relevance in the post-colonial world. ஒரு காலத்துல பிரிட்டிஷ் பேரரசோட ஏகாதிபத்திய ஒற்றுகள் குறிச்ச இந்த CWG இப்ப போஸ்ட் கொலோனியல் வேர்ல்டுல, அதாவது காலனி ஆதிக்கம் முடிஞ்ச இந்த உலகத்துல தனக்கான முக்கியத்துவத்துக்காக போராடிட்டு இருக்கு. நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்ல கஷ்டப்படுது. சக்சசிவ் ஹோஸ்ட் சிட்டிஸ் ஹேவ் டிராப்ட் அவுட் சைட்டிங் ரைசிங் காஸ்ட்ஸ். அடுத்தடுத்து ஹோஸ்ட் பண்ண வேண்டிய நகரங்கள் செலவு அதிகமாகுதுன்னு சொல்லி போட்டியிலிருந்து விலகிட்டாங்க. Birmingham replaced Durban in 2022. Glasgow has come to the rescue for 2026 after the Australian state of Victoria withdrew, and Ahmedabad has stepped in for the Canadian province of Alberta. உதாரணத்துக்கு 2022ல டர்பனுக்கு பதிலா பிர்மிங்கம் வந்தது. 2026க்கு ஆஸ்திரேலியான விக்டோரியா மாநிலம் பின்வாங்கினதுக்கு அப்புறம் கிளாஸ்கோ காப்பாத்த வந்திருக்கு. இப்போ ஆல்பர்ட்டா, கனடாக்கு பதிலா நம்ம அகமதாபாத் உள்ள வந்திருக்கு. இது என்னப்பா மியூசிக்கல் சேர்ஸ் மாதிரி இருக்கு? Not so long ago, India itself was cold to the competition. ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் இல்ல, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவே இந்த போட்டி மேல ஒரு பெரிய ஆர்வம் இல்லாம தான் இருந்துச்சு. With the then Indian Olympic Association President Narinder Batra in 2019 calling it substandard, albeit in his personal capacity, and strongly pitching for India's withdrawal. அப்ப இருந்த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடென்ட் நரேந்தர் பாத்ரா 2019ல இது ஒரு தரம் குறைஞ்ச போட்டி அப்படின்னு சொன்னாரு. அது அவரோட தனிப்பட்ட கருத்து தான்னாலும் இந்தியா இதுல இருந்து விலகணும்னு ரொம்ப உறுதியா சொன்னாரு. Also, when New Delhi conducted the games in 2010, there were allegations galore of large-scale corruption and incompetence. அது மட்டும் இல்லாம 2010ல நியூ டெல்லியில இந்த கேம்ஸ் நடந்தப்போ பெரிய அளவுல ஊழல் மற்றும் திறமையின்மைன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. அலிகேஷன்ஸ் கெலோர்னா குற்றச்சாட்டுகள் ஏராளம். அப்ப நடந்ததெல்லாம் ஒரு பெரிய கதை. So what merit does India see now? அப்ப இப்ப என்ன தகுதி இந்தியா இதுல பாக்குது? First,
இட் இஸ் an important சாஃப்ட் பவர் மீடியம். முதல் விஷயம், இது ஒரு முக்கியமான சாஃப்ட் பவர் மீடியம். அதாவது ராணுவ பலத்தை காட்டாம மத்த நாடுகளை நம்ம பக்கம் ஈர்க்கிறது. கல்ச்சர், ஸ்போர்ட்ஸ் மூலமா நம்ம செல்வாக்க காட்டுறது. செகண்ட், த நேஷன்ஸ் ஸ்போர்ட்டிங் ஆஸ்பிரேஷன்ஸ் ஹேவ் grown manifold. ரெண்டாவது, நாட்டோட விளையாட்டு தொடர்பான லட்சியங்கள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. And though performances by its sportspersons have not kept pace, there is a genuine push towards diversifying on-field excellence and going beyond just cricket. நம்ம விளையாட்டு வீரர்களோட செயல்பாடு அந்த அளவுக்கு வேகமா வளரலனாலும் களத்துல நம்ம திறமைய பன்முகப்படுத்தணும், கிரிக்கெட்டை தாண்டி மத்த ஸ்போர்ட்ஸ்லயும் சாதிக்கணும்னு ஒரு உண்மையான உந்துதல் இருக்கு. ஃபைனலி கிரிக்கெட்டை தாண்டி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. India has world-class heroes such as double Olympic medalist javelin thrower Neeraj Chopra to showcase. நம்மகிட்ட இப்போ நீரஜ் சோப்ரா மாதிரி 2 தடவை ஒலிம்பிக் பதக்கம் வாங்கின உலகத்தரம் வாய்ந்த ஹீரோஸ் இருக்காங்க. அவங்கள ஷோகேஸ் பண்ண, அதாவது எடுத்துக்காட்ட. And there is hope that big-ticket events when held in one's backyard can inspire a generation. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்ஸ் நம்ம ஊர்லயே நடக்கும்போது அது ஒரு தலைமுறையையே இன்ஸ்பயர் பண்ணுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. There is the infrastructural uplift they can trigger, helping not just the athletes but also the public at large. இந்த ஈவெண்ட்ஸ் மூலமா உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படும். அது athletesக்கு மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கும் பெரிய அளவுல உதவும். But there are potential pitfalls too. ஆனா இதுல சில அபாயங்களும் இருக்கு. Pitfallsனா அபாயங்கள் அல்லது சிக்கல்கள். In sporting terms, the CWG stands diminished. விளையாட்டு ரீதியா பார்த்தா காமன்வெல்த் கேம்ஸோட மதிப்பு குறைஞ்சிருச்சு. Glasgow 2026 will feature just 10 disciplines, and those such as badminton, hockey, shooting and cricket have been excised. Glasgow 2026ல வெறும் 10 விளையாட்டு பிரிவுகள் தான் இருக்க போகுது. அதுலயும் பேட்மிண்டன், ஹாக்கி, ஷூட்டிங், கிரிக்கெட் மாதிரி விளையாட்டுகளை நீக்கிட்டாங்க. என்ன கொடுமை இது? There are very few sports that match up to international standards, for nations such as the United States and China are not part of the Commonwealth. சர்வதேச தரத்துக்கு இணையா ரொம்ப குறைவான ஸ்போர்ட்ஸ் தான் இருக்கு. ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா மாதிரியான பெரிய நாடுகள் காமன்வெல்த்ல உறுப்பினர்கள் இல்ல. India has won 61, 66, 64, 101 medals in the last 4 editions. இந்தியா கடைசி 4 எடிஷன்ல 61, 66, 64, 101 மெடல் ஜெயிச்சிருக்கு. But in the subsequent Olympics, it has secured just 6, 7, 2 and 6 medals respectively. ஆனா அதுக்கு அடுத்து நடந்த ஒலிம்பிக்ஸ்ல வெறும் 6, 7, 2, 6 மெடல்ஸ் தான் வாங்கியிருக்கு. இங்கே சூராதி சூரன், அங்க ஒண்ணுமே இல்ல. இதுதான் அந்த substandard issue போல. India also has an escalating problem with doping, which can mar its standing if left uncontrolled. இந்தியாக்கு டோப்பிங், அதாவது ஊக்க மருந்து பயன்படுத்துற பிரச்சனை அதிகரிச்சுட்டே இருக்கு. இதை கட்டுப்படுத்தலனா நம்ம நாட்டோட மரியாதையை இது கெடுத்துரும். மார்னா கெடுப்பது. The financial outlay for the CWG should be kept in mind too, for costs can be prohibitive. இந்த CWG-க்கான நிதி ஒதுக்கீட்டையும் மனசுல வச்சுக்கணும். ஏன்னா செலவுகள் தடை செய்யற அளவுக்கு, அதாவது தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாகலாம். அகமதாபாத் 2030 thus offers opportunity and hope. ஆகவே அகமதாபாத் 2030 ஒரு வாய்ப்பையும் நம்பிக்கையும் கொடுக்குது. It should be used to display a strong present and shape a glorious future. இத நம்மோட வலுவான நிகழ்காலத்தை காட்டவும் ஒரு புகழ்பெற்ற எதிர்காலத்தை உருவாக்கவும் பயன்படுத்திக்கணும். ஓகே ஆஸ்பிரன்ஸ், ஒரு சின்ன பிரேக். இங்கிலீஷ் கத்துக்கிறதுல vocabulary ஒரு பெரிய தலைவலி தானே. இனி அந்த கவலை வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. vocabularies, idioms and phrases, phrasal verbsனு எல்லாத்தையும் ஈஸியா மனப்பாடம் பண்ண ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அதுக்கு நான் கேரண்டி தரேன். இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பிரேக் முடிஞ்சது. லெட்ஸ் கெட் பேக் டு த செகண்ட் எடிட்டோரியல். டைட்டில்: Tough Choices on the Congress in Karnataka. The Congress's troubles in Karnataka are symptomatic of a deeper malice. அதாவது கடினமான தேர்வுகள் கர்நாடகாவில் காங்கிரஸ் பற்றி. கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு இருக்கிற பிரச்சினைகள் ஒரு ஆழமான நோயின் அறிகுறி. சிம்டமேட்டிக்னா அறிகுறி, மேலிஸ்னா ஒரு ஆழமான நோய் அல்லது ஒரு அசௌகரியமான நிலை. பாலிடிக்ஸ் பத்தி பேச போறோம், ஜாக்கிரதையா இருங்க. The Congress is in a spot in Karnataka. காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கு. இந்த ஸ்பாட்னா ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்கிறது. சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா அண்ட் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் DK Shivakumar ஆர் லாக்ட் இன் அ பவர் டசில்.
முதலமைச்சர் சித்தராமையாக்கும் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருக்கும் இடையே ஒரு அதிகார போட்டி நடந்துட்டு இருக்கு. As the deputy wants to replace the leader who is in no mood to oblige. ஏன்னா துணை முதலமைச்சர் முதலமைச்சரோட இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா முதலமைச்சரோ அதை விட்டு கொடுக்கிற மனநிலையில இல்ல. மியூசிக்கல் சேர் ஆட்டம் ஆரம்பம். When they both assumed their current positions in 2023, it was reportedly based on a mutual agreement which also provided for a mid-term change of guard. 2023ல அவங்க ரெண்டு பேரும் இந்த பதவிகளுக்கு வந்தப்போ ஒரு பரஸ்பர ஒப்பந்தத்தோட அடிப்படையில தான் வந்தாங்கன்னு சொல்லப்படுது. அந்த ஒப்பந்தத்துல பாதி காலத்துல ஆட்சி மாற்றம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சேஞ்ச் ஆஃப் கார்ட்னா தலைமை மாற்றம். Only the central functionaries of the Congress and these two leaders know the exact details of the power-sharing arrangement that was agreed upon in 2023. 2023ல ஒத்துக்கிட்ட அந்த அதிகார பகிர்வு ஒப்பந்தத்தோட சரியான விபரங்கள் காங்கிரஸோட மத்திய நிர்வாகிகளுக்கும் இந்த ரெண்டு தலைவர்களுக்கும் தான் தெரியும். மத்தவங்களுக்கெல்லாம் வெறும் காசிப் தான். If indeed there was an agreement that Mr. Shivakumar would be handed over the baton, it is only honorable for that to be enforced by all involved, particularly the party supremo Rahul Gandhi. உண்மையிலேயே திரு சிவகுமார் கிட்ட ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்படும்னு ஒரு ஒப்பந்தம் இருந்திருந்தா சம்பந்தப்பட்ட எல்லாரும், குறிப்பா கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அதை நடைமுறைப்படுத்துறது தான் மரியாதையான விஷயம். ஹேண்டர் ஓவர் த பேட்டன் நான் பொறுப்பை ஒப்படைப்பது. Mr. Shivakumar has remained loyal to the party through difficult times, facing cases and imprisonment and accused of corruption by central agencies. திரு சிவகுமார் கஷ்டமான காலங்கள்லையும் கட்சிக்கு விசுவாசமா இருந்திருக்காரு. வழக்குகள், சிறைவாசத்தை எல்லாம் சந்திச்சிருக்காரு. மத்திய முகமைகள்ல ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்காரு. While Mr. Shivakumar is valuable for the Congress for his organizational and managerial skills, which inspire confidence among party workers even beyond Karnataka, திரு சிவகுமார் தன்னோட ஆர்கனைசேஷனல், அதாவது கட்சி நிர்வாகத் திறன் மற்றும் மேனேஜரியல் ஸ்கில்ஸ், அதாவது மேலாண்மை திறன்களுக்காக காங்கிரஸுக்கு ரொம்ப மதிப்பு மிக்கவர். இந்த திறமைகள் கர்நாடகாவுக்கு வெளியேயும் கட்சி தொண்டர்களுக்கு நம்பிக்கையை தருது. மிஸ்டர் சித்தராமையா இஸ் வேல்யூபிள் ஃபார் அ டிஃப்ரெண்ட் ரீசன். திரு சித்தராமையா வேறொரு காரணத்துக்காக மதிப்புமிக்கவர். His standing as a champion of social justice enabled the Congress to widen and consolidate its acceptance among the subaltern communities in the state. சமூக நீதியின் சாம்பியனா அவரோட நிலைப்பாடு மாநிலத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் கிட்ட காங்கிரஸ் கட்சியோட ஏற்ப விரிவுபடுத்தவும் வலுப்படுத்தவும் உதவிச்சு. சபால்டன் கம்யூனிட்டிஸ்னா ஒடுக்கப்பட்ட சமூகங்கள். The chief minister has dug his heels in, knowing that replacing him with Mr. Shivakumar, who hails from the dominant Vakkalika community, is not an easy choice for the party. முதலமைச்சர் தன்னோட நிலைப்பாட்ல புடிவாதமா இருக்காரு. ஏன்னா ஆதிக்க சமூகமான வக்காலிகா சமூகத்தை சேர்ந்த திரு சிவகுமார தனக்கு பதிலா கொண்டு வரது கட்சிக்கு ஒரு சுலபமான தேர்வா இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். டக் ஹிஸ் ஹீல்ஸ் இன் நான் பிடிவாதமா இருக்கிறது. A Vakaliga at the top can create a rupture in the Congress's social base in Karnataka, and that works against Mr. Shivakumar. ஒரு வக்காலிகா தலைவர் தலைமை பொறுப்புக்கு வந்தா அது கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸோட சமூக அடித்தளத்துல ஒரு பிளவு உருவாக்கலாம். அது திரு சிவகுமாருக்கு எதிரா வேலை செய்து. ரப்சர் நான் ஒரு பிளவு. தட் இஸ் த டெட்லாக். இதுதான் இப்போ இருக்கிற முட்டுக்கட்டை. டெட்லாக்னா ரெண்டு பக்கமும் நகர முடியாத ஒரு நிலை. It is high time Congress leaders at the state and national levels look beyond their narrow individual interests and calculations. மாநில மற்றும் தேசிய அளவிலான காங்கிரஸ் தலைவர்கள் தங்களோட குறுகிய தனிப்பட்ட நலன்களையும் கணக்குகளையும் தாண்டி பார்க்க வேண்டிய நேரம் இது. In fact, the Congress could use the tussle in Karnataka to shuffle its deck nationally. உண்மையிலேயே கர்நாடகாவுல நடக்கிற இந்த மோதல கட்சி தேசிய அளவுல தன்னோட ஆட்களை மாத்தி அமைக்க, அதாவது டு ஷஃபில் இட்ஸ் டெக் பயன்படுத்திக்கலாம். காங்கிரஸ் பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன் கார்கே இஸ் ஆல்சோ ஃப்ரம் த ஸ்டேட். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவும் கர்நாடகாவை சேர்ந்தவர்தான். If the social dynamics of the state make it risky to make Mr. Shivakumar the chief minister, the Congress could consider Mr. Karge, a Dalit who has lost out in the race for the post more than once in the past. மாநிலத்தோட சமூக சமன்பாடுகள் திரு சிவகுமார முதலமைச்சர் ஆக்குறது அபாயகரமானதா மாத்துச்சுன்னா காங்கிரஸ் கட்சி திரு கார்கேவை பரிசீலனை செய்யலாம். அவர் ஒரு தலித். இதுக்கு முன்னாடி பலமுறை இந்த பதவிக்கான போட்டியில வாய்ப்பை இழந்திருக்காரு. Mr. Karge might be acceptable to all factions and most importantly to the party's social base. திரு கார்கே எல்லா கோஷ்டிகளுக்கும், மிக முக்கியமா கட்சியோட சமூக அடித்தளத்துக்கும் ஏத்துக்கொள்ளக்கூடியவரா இருக்கலாம்.
The Congress is in desperate need of a leadership overhaul, particularly in the Hindi belt, where it is struggling to match up to the Bharatiya Janata Party's overwhelming capacity. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தலைமை மாற்றம்ங்கிறது ரொம்ப அவசரமான தேவையா இருக்கு. குறிப்பா ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல பிஜேபியோட மிகப்பெரிய சக்திக்கு ஈடு கொடுக்க முடியாம திணறிட்டு இருக்கு. ஓவர்ஹால் நான் ஒரு முழுமையான மாற்றம். இட் நீட்ஸ் a mix of people with various skills. அதாவது கட்சிய நிர்வாகத்திலையும் தேர்தல்ல போட்டியிடுறதுலையும் அனுபவம், தெளிவான சித்தாந்தம் மற்றும் ரியல் பாலிடிக்ஸ், அதாவது நடைமுறை அரசியல் அறிவு, இதெல்லாம் இருந்தா தான் இப்போ இருக்கிற சிக்கல்ல இருந்து கட்சிய வழிநடத்தி வெளியே கொண்டு வர முடியும். லாக் ஜாம் நான் ஒரு சிக்கலான நிலை. Any of these would be possible only if key leaders are willing to make some personal sacrifices for the good of the party and Mr. Rahul Gandhi himself driving that conversation. இதுல எது நடக்கணும்னாலும் முக்கிய தலைவர்கள் கட்சியோட நல்லதுக்காக சில தனிப்பட்ட தியாகங்களை செய்ய தயாரா இருக்கணும். அந்த உரையாடல திரு ராகுல் காந்தியே முன்னெடுத்துட்டு போகணும். பாலிடிக்ஸ்ல சாக்ரிஃபைஸா? இன்ட்ரெஸ்டிங். All right, champions, that's a wrap for today's editorials. I hope it was useful. But wait, don't go yet. உங்களுக்கான a very special announcement. தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஒரு குவிஸ் நடக்குது. அதுக்கு பேரு எடிட்டோரியல் vocabulary. இது வெறும் குவிஸ் இல்ல, இது IPL for editorial vocabulary. அன்னிக்கு நாம டிஸ்கஸ் பண்ண எடிட்டோரியல்ஸ்ல இருந்து vocabularies வச்சு இந்த குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ஒரே கொண்டாட்டம் தான். So if you think you are a vocabulary champion, come join our vocab league. உங்களுக்கும் மத்த ஆஸ்பிரன்ட்ஸ்க்கும் ஒரு healthy competition இருக்கும். ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. See you there at 7 PM sharp. Until next time, this is your Malar signing off. Keep learning, keep growing. Bye bye.